ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின எல்லோரும் நம்முடைய முன்னேற்றியர் தான். மகாலட்சுமியை கொண்டுலாம்ப்பா. சரியான நேரம் வரும்போது செய்வோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எங்களுக்கு பீடிக்கே வழியில குரு, பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு கோட்டை கட்டி சேர்த்து எடுக்க வேண்டியதானே. உங்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். நீங்கள் அவருக்கு ஃபேவராக சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தீங்க. இடைநீக்கம் செய்யப்பட்ட போதும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு நீக்கெல்லாம் படலை, மேல்முறையீடு வாய்ப்பு இருக்குது, தலைவரை சந்தித்து விளக்கம் கொடுத்து மீண்டும் கட்சியில் உடனே கூட சேர்ந்துருவார், பொறுமை காத்து திருப்பி வருவாருன்னெலாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இது எதுவுமே நடக்கலையே. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த நடவடிக்கைக்கு விளக்கம் அளிக்கலாம், விளக்கம் அளித்த பிறகு அது மாற்றி கூட அமைக்கலாம். ஜனநாயகத்தில் இதுதான் இல்லையில, எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதான. மறுபடியும் வாய்ப்பு இருக்கா வர்றதுக்கு? விலகணும் இருக்கட்டும், 6 மாசம் அமைதியா இருக்குதானே விளக்கணும். 6 மாசம் அமைதியா வாயை வச்சுட்டு இருக்க வேண்டியதானே. வால் உயரமா இருக்க ரைட்டு, வாயுமா நீளமா இருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நாங்க இருக்கிறோம். அந்த கூட்டணி இருக்கும் பொழுது அந்த கூட்டணி இருக்கின்ற முக்கியமான ஒரு தலைவரை பற்றி பேசுவது என்பது உங்க மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை வைத்திருப்பார். தலைவருடைய நம்பிக்கை ஒரு சிதைகிறமே நடந்து போச்சு. வாய்ப்பை இழந்துட்டாரு, வாய்ப்பை பயன்படுத்திக்க தவறிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஒருவேளை ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி சரியான முடிவு தான் எடுத்துட்டாரோ? திருமாக்கு அதிகாரம் வேணுன்றதுக்காக நான் இன்னும் பேசுவேன், இன்னும் வெளியிலிருந்து பேசுவேன், தனியா நின்று பேசுவேன், இல்ல வேற எங்கேயாவது இருந்து பேசுவேன்னு அர்த்தம். அது இன்னும் மைலேஜ் அதிகம் இல்ல அமைதி காத்தலை விட. ஒரு ஸ்டேட்டஸ் இது பிரமாதமான வியூகமா இருந்துச்சு. சாதாரண ஆளா இருந்தா இது அதை விட பிரமாதமான வியூகமா இருந்துச்சு. இப்ப சில பேர் என்ன சொல்றாங்க, இவர் திமுகல இருந்தாரு, திமுகல இவர் யாருன்னே தெரியல, எவருன்னு என்ன தெரியாது. இப்ப பாருங்க 9 மாசத்துல தமிழ்நாடே தெரியும். திமுக எதிர்த்து களம் ஆடாதவர்கள் நாங்கள் இயக்க காலத்தில் என்னென்ன பேசணும்ன்றத, கட்சி ஆனதுக்கு அப்புறம் கூட நாங்க மக்கள் கூட்டத்தில் என்னென்ன பேசணும் அப்படிலாம் வரலாறு ரைட்டா. எதை எப்போது பேசணும், யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், எந்த டோன்ல பேசணும், அதைத்தான் ஸ்டேட்டஸ். இப்போ மதுரையில் கொடியேற்றின விஷயத்துல கொடிக்கு அனுமதி கொடுத்த அதிகாரிகள் சஸ்பெண்ட் ஆகுறாங்க, திருப்பி வராங்க, போராட்டம் நடக்குது. நம்ம கூட்டணி ஆட்சி தான், ஆனா சிக்கல் இருந்துட்டு இருக்கு. அப்ப அதனுடைய பிரதிபலிப்பா இவர் இருக்கலாம் இல்லையா? அல்லது இவர் பேசினதை அவங்க எல்லாம் ரசிக்கலாம் இல்லையா? எழுச்சி தமிழுடைய தலைமையில் மதுரையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். யாரை எதிர்த்து? கலெக்டர் அம்மா உட்கார்ந்து சங்கீதான ஒரு அம்மா, அந்த அம்மாவை எதிர்த்து. ஏதோ ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு எதிரான்றீங்க. யார் அந்த மாவட்ட ஆட்சியர்? யாரு? எல்லா கலெக்டர் அப்படி பண்ணல இல்ல, கூட்டல் இருந்தாலும் நாங்க ஒன்னும் பயப்படல இல்ல. பயப்பட்டுதானா? தமிழக அரசுக்கு எதிரான்னு சொல்ல மாட்டோமே. உங்க ஆட்சி தான் நடக்குது, உங்க கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. ஒரு துணை பொதுச் செயலாளரையே நீங்க கட்சி விட்டு நிக்கிறீங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி முக்கியம் இல்ல. சொல்லி இந்த பிரச்சனை முடிச்சுட்டு போயிட வேண்டியதானே. நிச்சயமாக நடக்கும். கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் பாருங்க. 23ஆம் தேதி இருக்குது. ஒரு போன் கால்ல சொல்ற விஷயம் இல்ல இது. 23ஆம் தேதி எங்க தலைவர் ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாலேயே தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த அம்மையாரை அலக்கா தூக்கி இன்னொரு மாவட்டத்தில் வைக்கிறாரா வைக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் பாருங்களேன், திமுக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டமே நடத்துறீங்க, ஆனா ஒருத்தர் பேசிட்டா பிரச்சனைன்றீங்க. யார் பேசிட்டா? ஆதவ் அர்ஜுன் பேசிட்டா பிரச்சனை. திருப்பி அங்கேயே வரேன், நான் அந்த கதையை முடிச்சிட்டேன். ஐயோ, அதுல தான் ஆரம்பிச்சோம். ஆதவ் அர்ஜுன் இல்ல இங்கே எதிராக நடந்துக்கிறார், கட்சி நலனுக்கு எதிராக நடந்துக்கிறாரு. ஆனா கட்சியே செயல்பட முடியாத ஒரு நிலைமையில ஒரு ஆட்சி நிர்வாகம் இருக்கு. அதுக்கு எதிராக நம்ம கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் அறிவிக்கிறோம். உங்களுக்கு முரண்பாடா தெரியலையா? நாங்க ஒண்ணு வாயை மூடிக்கிட்டு கூட்டணி இருக்கிறோம் பண்றதுக்கா நாங்க கிடக்கல. ஆனா ஆதவ் அர்ஜுன் மட்டும் தான். கொடி பிரச்சனைக்கு உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தம் இருக்கா? நீ அரசாங்கத்தோட துணை முதலமைச்சர் சார், அவர் சொன்னா ஒரு கலெக்டர் கேட்க மாட்டாங்களா? அந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சரால கேட்க முடியாதா? கட்சி தலைமையில சொல்ல முடியாதா? ஆட்சி தலைமையில சொல்ல முடியாதா? சம்பந்தமே இல்லைன்றீங்க. துணை முதலமைச்சர் சார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, வெளிச்சத்தை கொடுக்குறோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயம் நாங்களே இளைஞர் எழுச்சி போய் தலைவர்கிட்ட பேசுவோம். கொடுக்குற எவனா ரெடியா இருக்கானா சொல்லுங்க பிரதர். விஜய் சொன்னாரே சார். ஐயோ சாமிகளா, ஒரு பேசுற பேச்ச பாரு. விஜய் கொடுக்குறேன்னு சொன்னார்ல சார். தம்பி இப்பதாங்க ஸ்டெப் போட வந்திருக்கிறாரு. நான் கேட்கறது திமுக அதிமுக யாராச்சும் கொடுங்கப்பா. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அதெல்லாம் எவனும் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரியும். சொல்றவங்களையும் குறைச்சு மதிப்பிடுறீங்க பிரதர். திருப்பி என்ன டென்ஷன் ஆக்குறீங்க? இது இன்னும் தெரிஞ்சு, இது பிச்சை கேட்கல, ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கேட்கல. தலைமுறையாக ஒடுக்கப்பட்ட மக்கள் போட்ட ஓட்டுலயா இன்னைக்கு நீங்க நம்ம சீட்டில் உட்கார்ந்துருக்கீங்க. இன்று திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதும் தலித் ஓட்டுக்கள். இன்றைய சிறப்பு நேர்காணல் என்னோடு இருக்கக்கூடியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணி செயலாளர் சங்க தமிழன். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இதையடுத்து சரி விளக்கம் கொடுத்து மீண்டும் கட்சியில் சேர்வாரா அல்லது 6 மாதம் அமைதி காத்து மீண்டும் சேருவாரான்னு பார்த்தா அவராக விலகி கொண்டார். முழுவதுமாக மொத்த தொடர்பையும் வெட்டி கொண்டார். விடுதலை சிறுத்தைகளோடு இருந்த தொடர்புகளை எல்லாம் நீங்கள் அவருக்கு ஃபேவராக சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தீங்க, ஆதரவாக. அவர் பேசினது என்ன தவறு, சரியாக தானே பேசியிருக்கார். ஒருவேளை கூட்டணி பிரச்சனைனா கூட அது ஒரு விளக்கம் கொடுப்பார். இடைநீக்கம் செய்யப்பட்ட போதும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு நீக்கெல்லாம் படலை, அவருக்கு மேல்முறையீடு வாய்ப்பு இருக்குது, தலைவரை சந்தித்து விளக்கம் கொடுத்து மீண்டும் கட்சியில் உடனே கூட சேர்ந்துருவார்,
இல்லை பொறுமை காப்பார், பொறுமை காத்து திருப்பி வருவாருன்னெலாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இது எதுவுமே நடக்கலையே. அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த கருத்து நான் சொன்னதாக, இதே எங்கள் தலைவர் ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் இதே கருத்து தான் சொல்கிறார். நான் வந்து அவரை விளக்கலை, இடைநீக்கம் தான் செய்திருந்தேன். அவர் பொறுத்திருந்து சகித்து கொண்டு அவர் மீண்டும் வந்து என்னை சந்தித்திருப்பார், இல்லை சந்தித்து விளக்கம் கொடுத்திருப்பார். விளக்கம் கொடுத்திருந்தால் அதற்கான தீர்வுகளை கூட எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அந்த வாய்ப்பை கொடுக்காமலே அவர் போயிட்டார். தலைவர் வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு, ஒரு தவறு நடந்திருக்கு, அதை வந்து அதை வந்து நோட் பண்ணுறாரு, நோட்டீஸ் பண்ணி அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டது. அப்போ இடைநீக்கம் செய்யப்பட்ட அந்த நிகழ்வுக்கு இவர் என்ன பண்ணியிருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். நீங்கள் ஒரு தலைமைன்னு ஏற்று நீங்கள் வந்துட்டீங்க, ஒரு தலைவருடைய கோட்பாட்டை உள்வாங்கி வந்துட்டீங்க. இன்னமும் வரிக்கு வரி என்னுடைய மாஸ்டர்ன்றீங்க, என்னுடைய டீச்சர்ன்றீங்க, என்னுடைய காட்ஃபாதர்ன்றீங்க. அது மாதிரி நீங்கள் தலைவரை எப்போ கூட நீங்கள் புகழ்ந்து பேசி கொண்டீர்கள், பாராட்டுக்குரியதான். ஒரு ஆளை வந்து நீங்கள் புகழ்ந்து பேசுவதாலோ எனக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் அதில் அவர் எங்கள் அண்ணன் மகிழ்ச்சி அடைய மாட்டார். எங்கள் தலைவர் என்ன சொன்னாரோ அந்த கருத்து பிரகாரம் நீ நடக்கணும், அதைத்தான் எங்கள் தலைவர் விரும்புவார். அது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அமைப்பாய் திருளம் புத்தகம் அடிக்கடி நான் உங்கள்கிட்ட பேசுவேன். நான் அதில் ஒரே ஒரு வரியை நான் சொல்லி நான் அந்த இது அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போக ஆசைப்பட்றேன். இது வந்து முக்கியமான தலையங்க. அந்த தலையம் வந்து பொறுத்தலும் சகித்தலும் அப்படின்ற ஒரு தலையங்க. அதில் பாருங்கள், நீங்கள் பாருங்கள். அதாவது இதுக்கு இப்போ இந்த நிகழ்வு இப்போ நடந்துருச்சு. ஒருவேளை இந்த தம்பி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக வந்தாலும் இந்த புத்தகத்தை மட்டும் அவர் படிச்சிருந்தான்னு வச்சுங்களேன், நிச்சயமாக அந்த பண்புக்கு வந்திருப்பார். இப்போ பாருங்கள், அந்த கருத்தை பாருங்களேன். அந்த தலைப்பில் வந்து அவர் சொல்கிறாரு, பொறுத்தலும் சகித்தலும் போற்றிடும் தோழமை, பொறுமை இழத்தலும் பதைத்தலும் வீழ்த்திடும் ஆளுமை. எப்போ சொல்லியிருக்காரு? 2014 சொல்லிட்டாரு. உள்ள வரிய பாருங்கள். தனது விருப்பத்துக்கு எதிராக, எதிர்பார்ப்புக்கு மாறாக தான் பணியாற்றும் களம் அமையுமெனில், உடன் பணியாற்றும் களப்பணியாளர்களின் போக்கு அவ்வாறு அமையுமெனில் அவை மிகுந்த ஏமாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் உருவாக்கி கடுமையான விரக்தியும் வெறுப்பையும் விளைவிக்கும். இத்தனை நெருக்கடியான சூழலின் போது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கின்ற வகையில் அவராக போகிறார்ல, சொல்கிறார் பாருங்க, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற வகையில் களத்திலிருந்து பின்வாங்குவதோ, பயணத்தை பாதியிலே விட்டுவிட்டு பாதை மாறுவதோ, பகை தரப்போடு சமரசமாவதோ, தன்னால் இயலாது என்று தன்னம்பிக்கை இழப்பதோ, தனது இயலாமைக்கு பிறர் மீது பழி போட்டு தப்பிக்க முனைவதோ, இன்னும் இவை போன்ற நடவடிக்கைகள் ஒருபோதும் தீர்வாகாது. இன்னும் அப்படியே நிறையா போயிட்டே இருக்குது. இதை மட்டும் படிச்சிருந்தாலே போதும். இப்போ அவருக்கு என்னன்னா, அவர் வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் உணர்றாரு. உணர்ந்த பிறகு ஒரு கருத்தை தெரியாமல் பேசிட்டோன்றாரு. எங்கள் தலைவர் போய் அந்த அவையில் போய் அந்த கருத்து பேசக்கூடாது, நீ மற்ற கருத்தை பேசாத, அரசியல் பேசக்கூடாதுன்னு அனுப்புகிறாரு. அப்போ அந்த அவையில் போய் நீ புரட்சி அம்பேத்கரை பற்றி பேசியிருக்கலாம், அந்த புத்தகத்தில் நீங்கள் எழுதின அந்த தொகுப்பை பற்றி பேசியிருக்கலாம், இல்லை அம்பேத்கரை பற்றி என்ன தெரியாத விஷயங்கள் ஆயிரம் இருக்கிறது, அதை பற்றி பேசியிருக்கலாம். அதை விட்டுவிட்டு நீங்கள் அரசியலில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம், அந்த கூட்டத்தில் இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருக்கின்ற முக்கியமான ஒரு தலைவரை பற்றி பேசுவது என்பது அரசியலில் வந்து அது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. தலைமை வந்து ஒரு கூட்டத்தில் இருக்குங்க. இன்றைக்கி நாங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டம் இருக்கிறோம். அப்போ அந்த கூட்டணிக்கு எதிர்ப்பாக திட்டமிட்டு நீங்கள் பேசுனீங்களா, இல்லை தெரியாமல் பேசுனீங்களா, இல்லை ஒரு சூழ்நிலையின் தாக்கத்தில் பேசுனீங்களான்னு உங்கள் மனச்சாட்சியும் தெரியும். ஆனால் நீங்கள் வெளியில் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒரு சூழ்நிலை, எனக்கு ஒரு ப்ரெஷர், நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரா சொல்லலையா? தயவு செய்து அன்பு தம்பி ஆது அர்ஜுன் அவர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா வாழணும், வாழுங்கள் அரசியலில். அவர் வாழ்ந்து கொண்டே தான் இருக்குது அரசியலில். எனக்கு தலைவர் வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு. ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து, ஸ்ட்ராட்டஜின்னு என்னங்க? வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜி? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உத்திங்க, வியூகம், உத்தி. எஸ், இதை வந்து ஜன்சு என்ற ஒரு பெரிய அறிஞன் ஆர்ட் ஆஃப் வார், நீ படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் யாரும் படிக்காத ஆள் இருக்க மாட்டேன். அவரே சொல்கிறாரு, ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் டாக்டிஸ் த நாய்ஸ் பிஃபோர் தி டெஃபீட். அவர் சொன்ன தத்துவங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே ஒரு இடத்துல கையாள முடியாது, டாக்டிஸும் வேணும். வெறும் டாக்டிஸை மட்டும் வச்சேன்னா முடியாது, ஸ்ட்ராட்டஜி வேணும். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறவங்க அறிவாளி. அதே எங்கள் தலைவர் வந்து புத்தகத்தில் இருக்கார், அமைப்பத்துறை புத்தகத்தில். நான் நிறையா உங்கள் இதிலே சொல்லியிருக்கேன், உத்திகளும் திட்டங்களும் உருவாகும் செயற்களத்தில் வெற்றி உடன்கிட்டும் கையாளும் உரிய செயல் தந்திரத்தில். அப்போ இது தெரியாமல் நீ ஸ்ட்ராட்டஜி சொல்லிவிட்டு எங்களையும் குழப்பி, இப்போ நான்லாம் ஆதரவு அளித்தேன், உண்மைதான். நீங்கள் பேசுகிற வச்சு மறைச்சி பேசுகிறேன்னா சங்கத்தமிழ் இல்லை. நான் இதில் ஆதரவு அளிக்கிறேன். வேளச்சேரி தீர்மானத்தின் பிரகாரம் தலித்து அல்லாத சக்தியில் நாங்கள் கூப்பிடுறோம். நீங்கள் வர்றீங்க, எங்கள் தலைவரோட கோட்பாட்டை உள்வாங்கி வந்தமே எங்கள் தலைவர் ஒரு பதவி கொடுக்குறாரு. அந்த கொடுத்த அன்னைக்கே 9 மாதங்களுக்கு முன்னால் அவரை எதிர்த்தவர் சங்கத்தமிழன். எதிர்த்தங்க, உயர்நிலை குழுவில் பேசினேங்க. நான் பேசினது ரெட்பிக்ஸ் ஃபிளிக்ஸ் பேசின ரெக்கார்டு இப்போ கூட இருக்குங்க. 10ல் 1 11 அத்தோடு இது ஒன்று சொல்லியிருக்கிறேன்.
அப்போட எனக்கு சங்கடப்பட்டார், என்னப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன் நாங்கள் சொன்னோம்னா வந்தவே துணை பொதுச்சாளர் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி எங்களுடைய கருத்து, குறிப்பாக இளைஞர் எழுச்சி பாசுடைய கருத்து. ஆனால் தலைவர் கொடுக்குறாருன்னா உங்கள் மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை வைத்திருப்பார். எங்கள் தலைவருடைய நம்பிக்கை வந்து ஒரு சிதைகிற மேலே நடந்து போச்சு. இப்போ நானும் அந்த வியூவில் வச்சு தான் நான் சொன்னது. ஓகே, தலைவர் கொடுத்துட்டாரு, வந்துட்டார், வரும்பொழுது அவர் வந்து பேசும் பொருளாக கட்சியை உருவாக்குறாரு. பேசும் பொருளாக இருந்தது உண்மைதான், அதெல்லாம் மறுக்க முடியாது. சும்மாலாம் நம்ம போகிறப்போ கூட சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் நான் எப்பயுமே பேசும் பொருள், அது வேறு பிரச்சனை. அது எப்படி கோட்பாட்டு ரீதியாக, கொள்கை ரீதியாக. ஆனால் இப்போ வந்து டிவியில் எங்கே திறந்தாலும் எங்கள் தலைவர் என்ற கருத்துக்கள் வருகின்ற போல் செஞ்சீங்க, ஒரு ஸ்டேட்டஸ் செஞ்சுருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு செய்ய விட்டீங்களே, இப்போ அதான் நம்ம வருத்தமாக இருக்குது. ஊருக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துல கடைசியில் உனக்கு விளக்கம் கொடுக்காம போட்டியப்பா. நீங்கள் ஏன் பாருங்க, நீ சாதாரண எடுத்துக்கிற ஒரு கட்சியிலேருந்து ஒரு தலைமை ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னா தலைவருடைய பண்பு தெரியணும். தலைவர் எப்படின்னா ஒரு ஜனநாயகத்தின் மறு உருவம். இவர் மட்டும் 6 மாதம் அமைதியாக இருந்துட்டு வந்தாருன்னு வச்சுங்க, இவர் கிங்காக இருப்பாருங்க. எங்கே திருப்பி எங்கள் கட்சிக்கு 6 மாதம் நடவடிக்கை எடுத்தார் எங்கள் தலைவர். இனி வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. 6 மாதம் எடுத்தார்ல. இல்லை சார், கிங்காக இருப்பார்னா எப்படி, புரியலையே. அது சொல்லாடல். நீங்கள் வாட்டு கிங்குன்னா வேற கிங்க நினச்சிடுறாங்க. ஒரு சொல்லாடலில் வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது, ஒரு சிறப்பு இருக்குது. தான் தலைவர் தலைவர் தாங்க. அது வந்து எப்படியும் ஐக்கான் தாங்க. அதாவது திருப்பி வந்திருந்தாருன்னா ஒரு வரவேற்பு இருந்திருக்கு, ஒரு பாராட்டு இருந்திருக்கு, திருப்பி ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வந்திருக்கலாம்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் வாட்டி சிக்கலை வளர்த்து விட்டுறக்கூடாது. அது ஒரு சொல்லாடல். அப்படி போகும்போது பெரிய கிங்காக இருப்பாடு அப்படிங்கிற மாரக்காரங்க சொல்கிறாங்களே, அந்த சொல்லாடலில் சொன்னது ரைட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து அந்த பக்குவம் இல்லாமல் அந்த சகிப்புத்தன்மையில், அரசியலில் மெயின் விஷயம் சகிப்புத்தன்மைங்க, பொறுமைங்க. இது ரெண்டு ரொம்ப முக்கியம். அரசியலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் வந்து இப்போ ஆயுதம் இருக்குது உங்கள்கிட்டன்னா அந்த ஆயுதத்தை எப்போ யூஸ் பண்ணணும்னு தெரியும். அவன் தான் அறிவாளி. மாவை அழகாக சொல்லுவாருங்க. மாவை வந்து நம்ம வந்து எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பது எதிரி தான் தீர்மானிக்கணும். ஆனால் அதை விட இன்னும் நீங்கள் தலைவர் சொல்லுவார், மாவோ சொன்னது எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பது எதிரி தீர்மானிக்கிறேன், எப்போ ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். இது மாவே சொல்லாத தலைவர் சொல்லியிருக்கிறார் இந்த அமைப்பத்தின் புத்தகத்தில். இப்போ நீங்கள் என்னை வாரு கூப்பிட்றீங்க, உங்கள்கிட்ட கத்தி இருக்குங்க, என்கிட்ட இல்லைங்க. அப்போ என்கிட்ட இருக்கிற வெறும் கையில் வச்சு சண்டை போட முடியுமா? என்கிட்ட அந்த கத்தியை உருவாக்குற வரைக்கும் நான் பொறுமை காக்கணும்ல. அப்போ நான் தான் யுத்தத்தை ஆரம்பிக்கணும். நீங்கள் கூப்பிட்டேன்ற நான் யுத்தத்துக்கு வர முடியுமா? அதே மாவை தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் ஆயுதத்தை எடுக்க வேண்டியது எதிரி தீர்மானிக்கிறேன். ஆனால் எப்போது யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை நாம தான் தீர்மானிக்க. இதில் இருக்குது, இந்த புத்தகத்தை படிக்கணுமுங்க. இந்த புத்தகத்தில் எல்லாமே இருக்குது. தன் வலிமை, மாற்றான் வலிமை மதிப்பிட வேண்டும், சதிகளை தகர்த்திட கமுக்கமாய் திட்டமிடல் வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவன்கிட்ட நீ வந்து சேர்ந்துருக்கிற. நாங்கள் அதை வச்சு தான் பிரமித்தோம். ஓகே, வந்து நான் கரெக்டாக கண்டுபிடிச்சி வரா அப்படியே, பரவாயில்லையே, சிறப்பாக அப்படின்னு வந்த இருந்த போனேன், ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட நான் கடைசியாக இப்போ ஏர்போர்ட்டில் பேசும்போது கூட என்ன சொல்கிறாரு, நான் எங்கள் அண்ணன் இன்னமும் எங்கள் அண்ணனுடைய கொள்கை கோட்பாடுகள் உள்வாங்குவேன் அப்படின்னு. இவர் வாய் சவுடாலாக இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை செயல்படணும். நான் மீண்டும் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். இவருக்கு அழகான வாய்ப்பை கொடுத்தார் தலைவர். அந்த வாய்ப்பு பிரகாரம் இவர் மட்டும் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் பொறுமையாக இருந்திருந்தாருன்னா உண்மையிலே சிறப்பாக இருந்திருக்கு. வந்து தவறி விட்டார். ஒரு 6 மாதம் கழிச்சு திருப்பி வந்து துணை பொதுச் செயலாளர் தானே. இல்லை, அதில் நம்ம சொல்ல முடியாது இல்லை சார், அதே தானே, அவ்வளோதான். அந்த இடம் தான் பார்த்தாச்சே, அந்த இடத்துல தான் வந்தாச்சு. ஒருவேளை நீங்கள் இப்படி பாருங்களேன், ஏன் பொதுச் செயலாளர் கூட ஆகலாம்ல? ஆகலாமா? பொறுமையாக இருந்திருந்தால் இப்போ கேட்டு மூடி போச்சு. இப்போ எங்கள் பார்வையில் வந்து கேட்டு முடிஞ்சிருச்சு, கேட்டு மூடப்பட்டு விட்டது. இனி அதை பற்றி பேசுறதுக்கு நமக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை. ஆனால் தலைவர் வாய்ப்பை இழந்துட்டாரு, வாய்ப்பை பயன்படுத்திக்க தவறிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஒருவேளை ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி சரியான முடிவு தான் எடுத்துட்டாரோ? ஏன் அந்த ஆங்கிள் பார்க்க மாட்டீங்க? அவர் வேற எங்கே பிறப்பிட்டாருன்றீங்களா? சரியான வாய்ப்பை சரியான நேரத்தில் பயன்படும். ஒருவேளை இப்படி இருக்குமோ? 6 மாதம் வெயிட் பண்ணியிருந்தா, ஒருவேளை இப்படி இருக்குமோ சார்? 6 மாதம் அரசியல்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது, வெயிட் பண்ணுறதுங்கிறது, அமைதி காக்கிறதுன்றது, சஸ்பென்ஷன் அந்த நடவடிக்கையை, இல்லை போய் மன்னிப்பு கேட்கறது, வருத்தம் தெரிவிக்கிறதுன்றது தான் பண்ணதை தப்புன்னு ஒத்துக்கிற மாதிரி. அரசியல் அதிகாரம் வேணும், அது விடுதலை சிறுத்தைகளுக்கு வேணும்னு சொல்கிறது தானே. அது எப்படி வந்து தப்புன்னு ஒத்துக்கிறது? அது நம்மளை நம்பி இருக்கிற விசிக தொண்டர்களையே அது ஏமாத்துறது தானே. ஏன்னா பல பேர் வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு முரணாயிடும்ல. இப்போ பாருங்கள், இப்போ அறிக்கையை பாருங்கள், தலைவர் திருமாதான், அவருடைய தத்துவம் சரிதான், கொள்கையில் எந்த மாறுபாடும் இல்லை, எந்த பிணக்கும் இல்லை, எல்லாம் ஒன்று தான், இன்னும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கு கெட்ட பேர் ஆகிடக்கூடாதுன்றக்காக நான் போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமாவுக்கு அதிகாரம் வேணுன்றதுக்காக நான் இன்னும் பேசுவேன், இன்னும் வெளியிலிருந்து பேசுவேன், தனியாக நின்று பேசுவேன், இல்லை வேறு எங்கேயாவது இருந்து பேசுவேன்னு அர்த்தம். அது இன்னும் மைலேஜ் அதிகம் இல்லை அமைதி காத்தலை விட. அதாவது எங்கள் தலைவருக்கெலாம் வந்து எதுவும் ஸ்ட்ராட்டஜியை வந்து சொல்லிக் கொடுக்கவோ,
இல்லை ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கோ இன்னும் யாரும் அவ்வளவா யாரும் பிறக்கல எனக்கு தெரியும். ஸ்ட்ராட்டஜி இந்த விசிகே புத்தகத்துல- பண்ணி இல்ல, கொடுத்தது இல்ல, இந்த அதெல்லாம் ஒப்புக்கொண்டது தானே. இல்ல அப்படி இல்ல அப்படி வியூக வகுப்பாளரா தானே வந்தாரு. வகுப்பாளராக இருந்தால் இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. ஒரு ஸ்ட்ராட்டஜினா என்ன? இங்க பாரு, இங்க பிரமாதமான வியூகமா பாரு. இருந்துச்சு. சாதாரண ஆளா இருந்தா இது அதை விட பிரமாதமான வியூகமா இருந்துச்சு. எப்படி? இப்ப பண்ணதே இதுவே இந்த பைத்தியக்காரத்தனங்க என்னங்க நீங்க வந்து இதை போய் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி என்ன இப்போ சில பேர் என்ன சொல்றாங்க, இவர் திமுகல இருந்தாரு, திமுகல வந்து இவர் யாருன்னே தெரியல, எவருன்னு என்ன தெரியாது. இப்ப பாருங்க, ஆனா 9 மாசத்துல இங்க தமிழ்நாடே வந்தாரு, தெரியும். இங்க வந்தமே ஒரு பெரிய பணக்காரரா இருக்கலாம், பணம் படைத்தவரா இருக்கலாம், இவர் மாமனார் பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து பட்டி தொட்டி மட்டுமல்ல உலகமெல்லாம் பரவிப்பி கிடையிருச்சு. யாரோ ஆது வருஷம் பண்ணியிருக்கிறாரு. அப்ப நல்லா வந்து இங்க வந்து எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டாரு, பொலிட்டிக்கல் ட்ரைனிங். ஏன்னா இதுவே ஸ்ட்ராட்டஜி இல்ல, அதான் எடுத்துட்டாரு, எடுத்து முடிச்சுட்டு இப்போ பரப்பிட்டாரு. இப்போ எங்கேயாவது வேற எங்கேயாவது போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு வந்து இது எப்படி ஸ்ட்ராட்டஜி சொல்ல முடியும்? எங்கேயாவது ஏன் போய் சேர்ந்துருவாருன்னு இருக்கணும், தனியாவே நிக்கிறவரா இருக்கட்டுமே. இல்லை எங்கேயாவது இருந்தாலும் இதே அம்பேத்கரி அரசியல, விடுதலை சிறுத்தைகளின் அரசியல, எளியவர்களுக்கு அதிகாரம் அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்தை முன்னெடுக்கிற ஒருவராக இருந்தாருன்னா அதெல்லாம் எங்கே இருந்தாலும் ஏதாவது பண்ணட்டுங்க. பண்ணுறதை பற்றி நம்ம ஒன்றும் கருத்து ஒன்றும் சொல்ல நம்ம விரும்பலை. ஆனால் என்னென்னா சாதாரண ஒரு ஆளை வந்து ஒரு துணை பொதுச்சாரை வந்து போயிருந்தால் நம்ம அதை ஒரு பெருசாக பேச மாட்டேன். நீ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு வரும்பொழுது இது மாதிரி குளறுபடிகளை உருவாக்கி தலைவன் வந்து தெளிவாக சொல்கிறாரு, ஏங்க திமுகவை வந்து எதிர்த்து பேசாதவர்களா நாங்கள், இல்லை திமுக எதிர்த்து களம் ஆடாதவர்களா நாங்கள் இயக்க காலத்தில் என்னென்ன பேசணுன்றத நீங்க கொஞ்சம் திரும்பி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இயக்கமா இருந்தது ரைட்டா? ஆனால் இன்னைக்கு ஒரு பக்கம் ஆனதுக்கு அப்புறம் கூட நாங்கள் மக்கள் கூட்டத்தில் என்னென்ன பேசணும் அப்படிலாம் வரலாறு இருக்கு. ரைட்டா? அதனால் வந்து எதை எப்போது பேசுவது அதுதான் ரொம்ப முக்கியம். எதை எப்போது பேசணும், யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், எந்த டோனில் பேசணும், அதுதான் அமைப்பாய் தொல்லும் புத்தகம் சொல்லுது. அதைத்தான் ஸ்ட்ராட்டஜி. நீ ஸ்ட்ராட்டஜின்னு கூட அதை சொல்ல வேணும். அமைப்பாய் புத்தகத்தை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்ல. கட்சிக்கான ஸ்ட்ராட்டஜிங்கிறத தாண்டி அவருக்கான ஸ்ட்ராட்டஜி அப்போ அது சரியானதா இருக்கும். அப்போ நீ சொன்ன மாதிரி தமிழ்நாடே பார்க்குது. இப்போ நீ அப்படி சொல்கிற உங்கள் கருத்து பிரகாரம் பார்த்தா அப்போ ஆள் சரியில்லாத ஆளாக இருக்காரு. இப்போ உங்கள் கருத்து பிரகாரம் பார்த்தா வந்தார் போனார் இங்கேருந்து பேர் அடைஞ்சிக்கிட்டாரு அப்படி இப்படின்னாருன்னா அப்போ ஒரு ப்ராடு பய அப்படின்ற மாதிரி ஆளு சொல்லுவாங்கல்ல. நான் சொல்ல பிரதர் என்ன தப்பாக சொல்லாதீங்க. இல்லை நான் சொல்லலை பிரதர், அப்படி ஒரு வார்த்தை வரும்ல வெளியிலேருந்து ப்ராடு பயலாக இருக்காப்பா அப்படித்தானே வரும் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் சொன்னீங்க எப்படின்னா மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது பேசாத பேச்சா, ஆனால் எந்த நேரத்தில் எப்போ என்ன பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்லன்றீங்கல்ல. அப்போ ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறதுன்னு ஆயிடாதா? அது பச்சோந்தித்தனம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் நல்லா தெளிவாக நிறைய வரேன் அதுக்கு வரேன் உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிற ரெடியாக தான் இருக்கிறேன். நாங்கள் மக்கள் நல கூட்டணியில் இருக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்கியிருக்கோமா என்பதை விட அங்கே ஒரு சித்தாந்தத்தை வைக்கிறான். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத ஒரு அமைப்பை நாங்கள் கட்டமைக்கிறோம். அந்த கட்டமைப்பு மக்கள்கிட்ட வெற்றி பெறவில்லை. அந்த அதை சொல்ல விரும்ப நீ நிறைய வார்த்தை சொல்ல நான் சொல்லணும்ல. அந்த கருத்து அந்த தாக்கத்தை மக்களிடம் கொண்டு செல்லவில்லை. அப்ப எல்லாமே முடிவு பண்ணுவது மக்கள் தானே. மக்கள் முடிவு மக்கள் கூட்டணிக்கு ஆதரவு இல்லாமல் ஒரு 68 ஓட்டில் வந்து தலைவரே தோற்கடிக்கிறார் என்றால் அப்போ எங்களுக்கு எங்களுடைய இது தெரியுது, என்ன எங்களுடைய வலிமை தெரியுது, எங்களுடைய உயரம் தெரியுது. அதை தெரிஞ்சுட்டு எங்கள் தலைவர் வந்து அடுத்த இன்னொரு இதை வந்து உருவாக்குறாரு. இப்போ நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இப்போ இருக்கிறோம். அப்போ இந்த கூட்டணி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து எதை பேசணும், மக்களுக்கான உரிமையை பேசலாம். ஆனால் அந்த கட்சியில் முக்கியமான ஒரு ஐக்கான அந்த ஸ்ட்ராட்டஜி மாதிரி இவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கலாம் இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? வரேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு புரியாது. சொல்லுங்க. நீங்க கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கிறீங்கல்ல. ஒரு கூட்டணியில் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இன்னொரு கூட்டணிக்கு போகும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அங்கே ஒரு நிலைப்பாடு, ஒரு பேச்சு. இங்கே வரும்பொழுது ஏன்னா அது தேவை, அந்த கூட்டணி வலிமைப்படுத்துறதுக்காக பேசணும், மக்களை வென்றெடுக்கிறதுக்காக பேசணும், வாக்குகளை கவர்றதுக்கு பேசணும். எஸ், அப்படி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உத்திகளை மாற்றிக்கிறது. அது எந்த தவறு இல்லை, அரசியல் அது தேவையானது. ஓகே. அதே மாதிரி ஒரு நபரும் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை தீர்மானிக்கலாம் இல்லையா? ஒரு கட்சிக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி வரலாம், வந்து அங்கே அது செல்லாத பட்சத்தில் தனக்காக அதை மாற்றிட்டு போகலாம். அல்ல இல்லை தனக்கு என்ன அரசியலில் தேவை, அரசியலில் என்னவா இருக்கணுங்கிறது. ஏன்னா அவருக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லையோ நீங்க பேச விடுங்களேன். இல்லையோ நீங்க இல்ல நான் சொல்றேங்க, அது முட்டாள்தனமான ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் சொல்றேங்க, நீ பேசி முடிச்சிட்டீங்களே, மக்களே அவருக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ நான் சொல்றேன், இங்கே பாருங்க நான் சொல்ற கேளுங்க. தனிநபர், மக்கள், அமைப்பு, தனிநபர், அந்த சர்க்கிளில் வந்தோம்னாலே அவன் ஒரு பைத்தியக்கார பையன். சங்கத்தமிழும் சொல்லலை, சங்கத்தமிழும் சொல்ல, அமைப்பாளர் புத்தகமே சொல்லுது. தனிநபர், அமைப்பு, கொள்கை, தனிநபர் என்ற செயின் ரியாக்ஷனுக்குள்ள எவன் போய் மாற்றானோ அவனால் கட்சிக்கு சிக்கல், அங்கு முரண் உருவாகும். ஆனால் மக்கள், அமைப்பு,
கொள்கை மக்கள்ன்ற அந்த செயின் ரியாக்ஷன்ல இருந்தோம்னா நல்லது நடக்கும். நாங்கள் மக்கள் கூட்டத்தில் இருக்கும்பொழுது மக்களுக்காக போராடினோம். இவர் தனக்காக போறான்னு இப்ப நீங்க ஸ்டேட்மென்ட் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நோ 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 நோ, தனிநபர் நீ சொன்னீங்க, தனிநபருக்காக செய்தாருன்னு. அப்ப அது முட்டாள்தனமா கருத்தானே? நீங்க அவருக்கு எல்லாத்துக்கும் வியூகம் வகுத்தவர், அவருக்கு அவரே அதுதான் தப்புன்றான் அப்படினீங்க. இல்ல இல்ல இல்ல, வகுத்துக்களையே நீங்க என்ன சொன்னீங்கன்னா அப்படி வகுத்தாலும் ஸ்ட்ராட்டஜி தானே, சிறப்பு தானே நீங்க. அதுதான் தப்புன்றான். இல்ல இல்ல, இது கூட ஏன் கருத்து நினைப்பீங்க? நான் திருப்பி தப்பா எடுக்காதீங்க, இது வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு இன்டர்வியூ. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. இல்ல இல்ல இல்ல, அவருக்கு அவரே கருத்துக்கு வந்து ஏன் நீங்க வகுத்துக்கலாமே, இதுவும் அந்த வியூகமா இருக்கு. அதுதான் தப்பு. அதுதான் நீ உனக்காக நீ செய்யக்கூடாது தம்பி. இல்ல எங்க தலைவர் முன்னுரிமை வந்திருக்கலாம். நாங்க அன்னைக்கே முன்னுரிமை சொன்னோம். அப்ப நீ சொல்ற கருத்தை வச்சு பார்த்தா நீங்க வந்து அவர் முன்னுணர்வதற்கு தலைவர் வந்து உணர்ந்தனால அந்த கருத்து வருது பாருங்க. அது முக்கியமான இடம். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நானா சொன்ன மாதிரி நினச்சிருவீங்கள. இங்கே பாருங்க, எத்தனாவது பக்கம்னா அமைப்பத்தின் புத்தகத்தில் 9வது பக்கம் பாருங்களேன். மக்கள் அமைப்பு கொள்கை மக்கள் என்னும் தொடர்நிலை உறவுகளின் அடிப்படையில் மக்கள் நலன்கள் மற்றும் அமைப்பு நலன்களை முன்னிறுத்தாமல் தனிநபர் அமைப்பு கொள்கை தனிநபர் என்னும் அடிப்படையில் தனிநபர் நலன்களை மட்டுமே முன்னிறுத்துபவர். இத்தகைய தனிநபர் முரண்கள் எழுந்து சிக்கல்கள் வளர்ந்து இயக்க போக்கில் தேக்கம் நிகழ்ந்து அமைப்புக்கு மக்களுக்கும் இடையே தொடர்புகள் அருந்து ஒரு இடைவெளி நேர்ந்திட சூழலை உருவாக்கின்றன. இவ்வாறான தனிநபர் சிக்கல்களை உருவாக்குவோர் மீது அமைப்பு வழியிலான சட்டம், விசாரணை, எச்சரிக்கை, தண்டனை என்னும் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் தீர்வு காண்பது ஒரு வகையான வழிமுறையாகும். அதே வேளையில் அமைப்பியல், கருத்தியல், அரசியல்படுத்துதல், ஆளுமை வளர்த்தல் என்னும் அடிப்படையில் அவர்களை பயிற்றுவிப்பதன் மூலம் தீர்வு காண்பது இன்னொரு வகையான வழிமுறையாகும். இந்த வகையான வழிமுறைகள் தான் அறிவுபூர்வமான நிறைவான நிலையான தீர்வாகும். எங்கள் தலைவர் வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு தீர்வை அந்த தம்பியை கொடுத்தாரு. தம்பி 6 மாதம் அமைதியாருன்னு இருந்திருக்கணும். இல்லை, அப்போ அவர் தனிநபர் நலத்தை முன்னிறுத்துறாரு. அதுவும் சரியான கருத்தாக வராதில்ல. நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ அமைப்பு நலன் மக்கள் நலன் இருந்தால் நம்ம யாரை நம்பி வந்தோம்? தலைவர் நம்பி வந்தோம். தலைவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நமக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் போக்களை இன்னைக்கு உலகம் பூரா நம்ம பரவிட்டான். காசு பணம் இருந்தால் கூட யாருனாலும் பேர் அவரை விட பணக்காரன் இல்லையா உலகத்தில்? எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் இன்றைக்கி உலக லெவலில் யார் டிவியில் போடுறாங்க. இவளுக்கு வந்து யாருனால? விடுதலை சிறுத்தைனால, எழுச்சி தமிழர்னால. அவர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளால் ஒரு தண்டனை கூட வச்சுக்கோங்க. 6 மாதம் அமைதியாக போய் நீ தான் ஒரு விளையாட்டு வீரர் தானே. அவர் ஏதோ ஒரு என்ன பால், ஏதோ ஒரு வாலிபால், ஏதோ ஒரு இதில் பிளேயர் இல்லைங்க, அதை போய் பேஸ்கெட் பால் அங்கே போயிட்டு அந்த வேலையை பார்க்கலாம்ல, கொஞ்சம் நாளைக்கு செஞ்சுருக்கலாம்ல. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ தனிநபரை மட்டும் முன்னிறுத்துகிறார் என்றால் அது கட்சிக்கு என்னைக்கான சிக்கல். இதை எங்கள் தலைவர் முன்னுணர்கிறார். ஃபோர்காஸ்டிங் சிக்கல் பிடிச்ச பார்ட்டிடா. அப்போ ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு. ஃபோர்காஸ்டிங்க்கு 1 வருஷமா? 9 மாதங்க. சரி, இன்னும் வியூக வகுப்பாளராக இருக்கும்போதே ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல. எங்கள் தலைவர் எப்படின்னா இன்னொன்று சொன்னால் ரொம்ப இதாக இருக்கும். என்கிட்டே சொன்னதேன். ஒருத்தர் வந்து குத்த வருவேன் என்னைய தலைவர் சொன்னதுங்க. மேடையில் சொல்லி குத்த வருவேன். நான் வந்து குத்துறவன்ற வந்து எனக்கு தெரியும் குத்த போகிறேன்னு. ஆனால் அவன் அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு அண்ணே வணக்கமனே அப்படின்னு கை கொடுக்க வருவேன். பக்கத்திற்கு நீங்கள் தான் என்னை பாதுகாக்கணும். அவன் குத்த வர்றேன் அப்படின்றக்கா நான் போய் வந்து கை கொடுக்காமல் இருக்க முடியாது. நான் ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரு தலைவன். யார் வந்தாலும் வரவேற்பேன். அதான் தலைமை பண்பு. இப்போ பாருங்கள், தலைவர் கொடியேற்ற போதுமே அப்படியே வந்து மூஞ்சுருவாங்க, கையை பிடிச்சி இழுப்பாங்க. அப்பயும் தானே மீறி போகிறாரு. அவர் தெரிஞ்சிருக்கலாம். அப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு ஒரு கட்சிக்குள்ளே வரட்டும் ஒரு ஜனநாயக சக்தின்னு. அந்த தம்பி அதை பயன்படுத்தலை. அதான இப்போ நம்ம வருத்தம். இப்போ ஆரம்பத்தில் நம்ம எதிர்த்தோம் சார், கட்சி அடுத்து நம்ம வரவேற்றோம். நல்லா இருக்கணும். ஆனால் இப்போ வந்து ஏன் எதிர்க்கிறோம்னா அவர் நடைமுறை சிக்கல் தான். கட்சிக்கு எதிரான போக்காகவே இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, கூட்டணிக்கு எதிரான போக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் கட்சி நலனுக்காக பேசுகிறாரு, அதிகாரத்துக்கு வரணும்னு பேசுகிறாரு. நம்ம இங்கே புறக்கணிக்கப்படுறோம், இங்கே வந்து நம்ம சீண்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோன்ற அந்த துணி நீங்களே கூட அதை பலமுறை பேசியிருக்கீங்களே. இப்போ மதுரையில் நடந்துட்டுருக்குல்ல, கொடியேற்றின விஷயத்தில் கொடிக்கு அனுமதி கொடுத்த அதிகாரிகள் சஸ்பெண்ட் ஆகுறாங்க, திருப்பி வராங்க, போராட்டம் நடக்குது. நம்ம கூட்டணி ஆட்சி தான், ஆனால் சிக்கல் இருந்துகிட்ருக்கு. அந்த நேரத்தில் பல விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவாளர்கள் எவ்வளோ பேர் எதிராக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அரசுக்கு எதிராகவும் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராகவும். அப்போ அதனுடைய பிரதிபலிப்பாக இவர் இருக்கலாம் இல்லையா? அல்லது இவர் பேசுனதை அவங்கெல்லாம் ரசிக்கலாம் இல்லையா? இப்போ மொத்த பேர்த்தையுமா நம்ம தூக்கிட முடியும்? வருகின்ற 23ஆம் தேதி எழுச்சி தமிழுடைய தலைமையில் மதுரையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். யாரை எதிர்த்து? அங்கே ஒரு சங்கி கலெக்டர் அம்மா உட்காந்துருக்கு. சங்கி தானே ஒரு அம்மா, அந்த அம்மாவை எதிர்த்து. ஏன்னா இங்கே கொடி எங்கேயுமே அந்த அம்மாவை அங்கே யார் எந்த கொடியுமே பறக்கக்கூடாதுன்னு ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு எதிரான்றீங்க. யார் அந்த மாவட்ட ஆட்சியர்? யார்? எல்லா கலெக்டரும் அப்படி பண்ணல. இல்லை,
இப்ப தமிழ்நாடு எல்லா கலெக்டரும் யார் நியமிச்சது? இப்ப சென்னையில வந்து நாங்க வச்சிருக்கிறோம்ல, இங்க பிரச்சனை வந்திருக்கா? அப்ப அதாங்க கூட்டல் இருந்தாலும் நாங்க ஒன்றும் பயப்படல. இப்ப என்ன அது தெரியாது, தமிழக அரசுக்கு எதிரான சொல்ல மாட்டோமே. எப்படி 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 மாவட்ட ஆட்சியர்னு சொல்றோமே. சரி, மாவட்ட ஆட்சியாளர்னா யாரு? யாரு? அந்த அமெரிக்கா மாவட்ட ஆட்சியாளர், மதுரை மாவட்ட ஆட்சியாளர் தானே. அந்த அம்மா மட்டுமே சிக்கலை விளக்குறது. இன்னும் சொல்றேன் பாருங்க, அம்மா பத்தி வரலாறு சொல்றேன் பாருங்க. பொறுங்க, இப்ப நம்ம பேசிக்கிற தருணத்துல நீங்க தான் கிளப்பி விட்டீங்க, நானா ஒண்ணு கிளம்பி வரல. கரெக்டா நம்ம பேசிக்கொண்டு இந்த தருணத்தில் அலங்காநல்லூரில் அங்க ஒரு அம்பேத்கர் படிப்பகம் கட்டுவதற்காக நாங்க ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கிற விடுதலை சிறுத்தைகள், அதை வந்து நீங்க வந்து கட்டப்படாதா அப்படின்னு நேத்து பிரச்சனை. நோட்டீஸ் கொடுத்து நோட்டீஸ் பண்ண அனுப்புறேன் பாருங்க, நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பேரு? இதுக்கு என்னங்க பேரு? கட்டக்கூடாது, அது இடிக்க போறோம்னு. கட்டக்கூடாதுன்ற கட்டியெல்லாம் முடிச்சுட்டாங்க. இவன் நேரம் எனக்கு தூங்கிட்டு இருந்தான்னு தெரியல. இப்போ வந்து இடிக்கிறதுக்கு வர்றாங்க. அது எங்க? அலங்காநல்லூர், வேற எங்கேயும் அங்கிட்டு தூரமான இல்ல. அது வாடிப்பட்டிக்கு வாங்க, அப்படியே வர்றேன். வாடிப்பட்டி பக்கத்தில், அப்படியே அந்த பக்கத்து வாடிப்பட்டியில் எங்க கட்சி கொடி இருக்கு. அந்த கொடியை எடுக்கணும்னு சொல்லி அதுக்கு வந்து இப்போ லெட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ குறிப்பா எங்க கொடியை பார்த்தா மட்டும் அந்த அம்மாவுக்கு வந்து எங்கிட்ட என்னமோ எரியுதா என்னன்னு தெரியல. இல்லை சார், இப்போ வச்சுக்கோங்களேன், உங்கள் ஆட்சி தான் நடக்குது, உங்கள் கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. உங்கள் கூட்டணிக்காக உங்கள் கட்சிக்கு ஆதரவாக வந்த ஒரு நபரையே நீங்கள் தூக்குறீங்கல்ல, ஒரு துணை பொதுச் செயலாளரையே நீங்கள் கட்சி விட்டு நிற்கிறீங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி முக்கியம் இல்லை, அப்படி ஒரு ஆட்சி முக்கியம் இல்லை. உங்கள் ஆட்சி சனாதனத்திற்கு எதிரான ஆட்சி அப்படின்னு தானே சொல்கிறீங்க. சொல்லி இதை இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போயிட வேண்டியதானே. ஒருவேளை அவங்கள சரியா இருக்க சொல்லலாம், இல்ல அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பண்ணிடலாம், நடவடிக்கை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நிச்சயமாக நடக்கும். கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் பாருங்க. 23ஆம் தேதி எதுக்குது? தேவையில்லை, ஒரு ஃபோன் கால்ல சொல்ற விஷயம் இல்லை இது. சரி, தொடர்ந்து இப்படி வாடிப்பட்டியில அலங்காநல்லூர்ல கொடியேத்த விட மாட்டாங்க, நூலகத்தை கட்ட விட மாட்டாங்க. இன்னொரு கருத்து சொல்றேன் கேட்டுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் பரமக்குடியில் 6-7 பேர் சுட்டி நாயை தூக்குறமே தூக்கிட்டு போனாங்களா? அப்போ எந்த ஆட்சி நடந்துச்சு? எந்த ஆட்சி நடந்துச்சு? நெறியாளர் அதிமுக தான் ஆரம்பிச்சீங்க. அதிமுக எடுத்து சொல்லுங்க. அப்ப எவன் ஆட்சிக்கு வந்தாலும் போனாலும் எங்க பிரச்சனையா தான் இருக்குது. அதுக்காக நாங்க போராடி கொண்டு பேசக்கூடாது. ஆனாலும் கூட நாங்கள் தீர்வை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். தீர்வு நடக்குது, தீர்வு கிடைக்கிறது. நிச்சயமா நடக்குங்க. நீ எழுதி வச்சு வெள்ள போய் எழுதுகிற 23ஆம் தேதி எங்க தலைவர் ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாலேயே தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த அம்மையாரை அலக்கா தூக்கி இன்னொரு மாவட்டத்தில் வைக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் அந்த அம்மாவுக்கு நல்ல ஒரு புத்திமதி வந்து நல்லபடியாக செயல்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த அளவுக்கு தாங்க எங்களுடைய மக்களுக்கான விடுதலை நாங்கள் வென்றெடுத்து கொடுத்திருக்கிறோம். அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டமே நடத்துறீங்க, ஆனா ஒருத்தர் பேசிட்டா பிரச்சனைன்றீங்க. யார் பேசிட்டா? ஆதவர்ஜுன் பேசிட்டா பிரச்சனை. திருப்பி அங்கேயே வரேன். நான் அந்த கதையை முடிச்சிட்டேன். அதுல ஆரம்பிச்சோம். ஆதவர்ஜுன் இல்ல இங்கே எதிராக நடந்துக்கிறார், கட்சி நலனுக்கு எதிராக நடந்துக்கிறாரு. ஆனால் கட்சியே செயல்பட முடியாத ஒரு நிலைமையில் ஒரு ஆட்சி நிர்வாகம் இருக்குது. அதுக்கு எதிராக நம்ம கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் அறிவிக்கிறோம். உங்களுக்கு முரண்பாடாக தெரியலையா? இல்லை, இதுதான் சரியான ஒரு பார்வையார். நாங்கள் ஒன்றும் வாயை மூடிக்கிட்டு கூட்டணி இருக்கிறோம் அப்படின்றா நாங்கள் கிடக்கல. ஆனால் ஆதவர்ஜுன் மட்டும்தான். ஆனால் சங்கத்தமிழை ஒன்றும் பேசாம ஆதவர்ஜுன் மட்டும்தான். நீ எதுக்கு அங்கே சம்பந்தமெல்லாம் பேசுகிற? அங்கே கொடி பிரச்சனைக்கு உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தம் இருக்கா? நான் கேட்குற பதில் சொல்லுங்க. அங்கே கொடி வந்து பறக்காம கொடி இழுக்கிறாங்க, இது பண்றாங்க, உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தம் இருக்கா? நீ அரசாங்கத்தோட துணை முதலமைச்சர் சார், அவர் சொன்னா ஒரு கலெக்டர் கேட்க மாட்டாங்களா? அவர் ரிப்போர்ட் கேட்க முடியாதா? துணை முதலமைச்சர்ல இல்ல அந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சரால கேட்க முடியாதா? அந்த பகுதியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ கேட்டு திமுக இங்க சொல்ல முடியாதா? கட்சி தலைமையில சொல்ல முடியாதா? ஆட்சி தலைமையில சொல்ல முடியாதா? சம்பந்தமே இல்லைன்றீங்க. துணை முதலமைச்சர் சார், பாயிண்ட்டுக்கு வரேன். இப்ப நெறியாளர் வந்து என்னை மடக்கிட்டார். நான் மடக்கினா நான் ஒத்துக்கிறேன், ரைட்டா? நான் வந்து இதுக்குன்னு துணை முதலமைச்சருக்கு என்னப்பா பிரச்சனை, ஏன்ப்பா அவனை போய் இந்த தம்பி ஆதவர்ஜுன் போய் அவரை போய் ஏன்ப்பா பேசினான்னு கேட்கும்போது நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ரைட்டா, அந்த பேசினது தப்பு தான், பேசிடக்கூடாது. ஆனால் கொடி பிரச்சனைக்கு வந்து இவர் நடவடிக்கை எடுக்கலாம்ன்றீங்களா? உண்மையிலேயே தமிழக முதல்வர் அவர்களே, தமிழக துணை முதல்வர்களே, உங்களை மன்றாடி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் கொடி எங்கே பறந்தாலும் பிரச்சனை பண்ணுறாங்க. அது என்னன்னே தெரியல. எங்கள் சேரியில் போய் ஓரமாக வச்சாங்க. எந்த ஊரும் அப்படி தாங்க. இன்றைக்கி ஒரு நாடு ஒரு தேர்தல் கொண்டு வராங்க. அதெல்லாம் நீங்கள் எதுக்குறீங்க? தயவுசெய்து ஒரு ஊர், ஒரு சேர் இல்லாத ஊரை கூட உருவாக்கலாம். அது இவரே விரும்பினார். யார்? டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி ஐயா அவர்களே விரும்பினார். சமத்துவபுரம் அந்த அளவுக்கு நீங்கள் போகல. இப்போ சமத்துவபுரம் கூட கொஞ்சம் மூடி கிடக்குது, பழைய மாதிரி ப்ராசஸ் இல்லைன்னு செய்தி வந்திருக்குது. அது ஒன்றும் எங்களுக்கு கவலை இல்லை. தயவு செய்து பெரிய எங்களுக்கு டென்ஷனாக இருக்குது. கொடி எங்கேயுமே ஏற்ற முடியலை. எங்கே போய் கொடி ஏற்றினாலும் எங்கள் கொடியை மட்டுமே பார்க்குறாங்க. அதுக்காக இவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லலை, சாதி வெறியங்க. ஆனால் தயவு செய்து நீங்கள் ஒரு துணை முதல்வர், உங்களுக்கு அந்த பவர் இருக்குன்றத நெறியாளர் சொல்கிறாரு. ஒருவேளை ஏன் மரமண்டைக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அவ்வளோ விவரம் இல்லாத சார், ரைட்டா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லை, நான் ஒத்துக்கிறேன்ல, என்னை மடக்கி விட்டேன்னு நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு. தயவு செய்து எங்கள் கொடிக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. அதோட இன்னொரு கருத்தையும் சொல்கிறேன். இந்த மேலாவளவுன்னு ஒரு பெரிய சிக்கலுங்க. எனக்குலாம் அதெல்லாம் தூக்கம் வரலைங்க.
நான்லாம் ஏதோ நான் பிறந்ததுலேருந்து நான் சிட்டிக்குள்ளே பிறந்துட்டேன், நான் வெளிநாட்டிலே வாழ்ந்துட்டேன், எங்கே துபாயில் வாழ்ந்துட்டேன், அங்கெல்லாம் நமக்கு வீட்டுக்கு சொந்த வீடு இருக்குது. ஆனால் நமக்கு தெரியலை மேலாவளவில் என்னோட பிறந்த ரத்தங்கள் வாழ்கிறாங்க. அவங்க செத்து போன பிறகு அவங்கள புதைக்கிறதுக்கு வழி இல்லைங்க. எங்கள் தலைவரும் தொடர்ந்து போராடிட்டாருங்க. முதல்வரை போய் சந்திக்க சொன்னார், நாங்களே போய் சந்திச்சிட்டோமுங்க, சந்திச்சும் பேசியாச்சுங்க. அதுமாதிரி கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கியாச்சுங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா என்ன சார் கோர்ட் ஆர்டர் பார்த்தாச்சு, திரும்பவும் போராடிட்டாரு. அப்போ இதெல்லாம் அதுதான் எனக்கும் புரியலை. செய்யலையா இன்னும் என்னங்க அப்போ நான் அப்படி ஒரு பொதுத்தளத்தில் வந்து நான் பேசியிருக்க முடியும். விடுதலை சிறுத்தைகள் இளஞ்சிறுத்தை பாசறையின் செயலாளருக்கு இந்த நிலைமையா? எனக்கு ஏன் பிரச்சனை? அங்க நாட்டு பிரச்சனை, மக்கள் பிரச்சனை தான். நீங்க எல்லாம் கையில எடுத்துமே அதனை செயல்படுத்த மேலாளவுக்கும் பாதை இல்லைங்க. அதுல ஒரு கோர்ட் ஆர்டர் வந்தோம், கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு. முதல்வரை பார்த்தோம், முதல்வர் எல்லாம் பேசியாச்சு. ஏற்கனவே வந்து மேலாள மக்கள் எல்லாம் சந்திச்சு பேசிட்டாங்க. கலெக்டர்கிட்ட நேரடியாகவே தலைவர் என் ஃபோன்லேயே கொடுத்து அந்த அம்மாட்டையும் பேசியாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு கேரளிஸ்ட் இருந்தார் மலையாளி, அவர்கிட்டையும் பேசியாச்சு. இது வரைக்கும் இல்லைங்க. இது சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதுதானே ஆதவர்ஜுனா பேசுறாரு. இந்த நிலைமை இருக்கு, அதுக்கு நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கணும், அப்பதான் நம்மளே செஞ்சிட முடியும். அப்ப வேற ஆட்சியாளர் வந்து உட்கார்ந்ததுமே இதை அப்புறம் செஞ்சிருவாங்க என்ன உத்தரவாதம் இருக்கு? போராடித்தான் யாருமே செய்ய மாட்டேங்கிறதுக்காக வர தேவையில்லையா? ஒரு கருத்து சொல்லுவாரு. இன்னைக்கு அவரு ஒரு கருத்து சொன்னா நான் பதிவு செய்யறேன். நாங்கள் போராடினாலும் போராட விட்டாலும் சாகத்தான் போறோம், ஆனாலும் சாகிறதுக்கு முன்னாடி போராடி செத்தோம்னு வரலாறு எழுதுறோம். நாங்கள் ஆயுதத்தை ஏந்தினோம் என்று சொன்னார். அதே அறிவாயுதத்தை ஏந்தி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். போராடுறீங்க, கூட சேர்ந்து போராடுறவங்களையும் நம்ம அனுப்பிச்சிட்டோம்னா பிரதர் நல்லா கேட்டுங்க. தனிநபராக போய் நீங்கள் அவரை தாக்குற இவரை தாக்குற எங்களுக்கு உடன்பாடு இல்லை பிரதர். இப்போ இது எங்கள் சொந்த பிரச்சனை நினைக்காதீங்க, இது மக்கள் பிரச்சனை. காரி துப்பாங்க. இப்போ நீங்களே காரி துப்புனீங்களே, என்ன இல்லைங்க, நீங்க அரசாங்கத்தை துப்பி விட்டுட்டீங்க. நிஜமாத்தான் நீங்க மாட்டிட்டீங்க. இப்ப எப்படின்னா இல்ல சுதந்திர இந்தியாவில் கோர்ட் ஆர்டர் இருக்கு. நான் ஆர்டர் இப்ப நான் போட்டோ காப்பி எடுத்து உங்களுக்கு தர்றேன், உங்க இதுல அனுப்புறேன். கோர்ட் ஆர்டர் வெக்க கெடுங்க. இதுக்கு மேல ஏதாவது நான் வார்த்தையை விட்டேன்னா பெரும் சிக்கலாகி போயிடும். என்னையும் கட்சியை விட்டு தூக்கினாலும் அழகா தூக்கிடுவாங்க. கரெக்டா? நான் சீரியஸா சொல்றேன் பிரதர். என்னால தூங்க முடியல பிரதர். நான் விளையாட்டுக்கான சொல்ல, நான் தூங்க முடியல என்னால. ஏன் மக்களுக்கு வந்து எங்க செத்து வாழத்தான் விட மாட்டேறீங்க. செத்த பிறகு அவனை போய் ஒரு அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு பாதை இல்லைங்க. பாதை இல்லை, இதில் தூக்கி வயலில் தூக்கிட்டு போகிறாங்க. ஏன் ரோடெல்லாம் இருக்குமே? ரோடே இல்லைங்க. ரோடு இருந்தால் கொண்டு போகிறது. எப்படின்னா ஊருக்குள்ளே போய் போகணுமுங்க. அந்த ஊருக்குள்ளே அவங்க சாதி வரையும் விட மாட்டாங்க. அப்போ பாதை இருக்குது ஆனால் விட மாட்டாங்க. அப்போ அந்த பாதையில் கொண்டு போகிறதுக்கு ஒரு வழியை காட்டு. இல்லை ஒரு புது பாதை போகிறதுக்கு இது இருக்குது, டிராயிங்கே இருக்குது. எக்ஸிக்யூஷன் பண்ண மாட்டாங்க. அதுதான் சாதி வரி பிடிச்ச கட்டமைப்பாக இருக்கிறது இந்தியா. நீங்க அதை விட்டுவிட்டு இவர் பண்ணார் அவர் பண்ணார் நீ இந்த கருத்தையே நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க. இந்த கட்டமைப்பே வந்து எங்களுக்கு எதிர்ப்பா இருக்குங்க. நாயை விட பண்ணியை விட இந்த நாடு எங்களை கேவலமாக நடத்துகிறதுனால புரட்சி அம்பேத்கர் சொன்னாரு. 75 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதை எப்படி நீ வெற்றி பெற வேண்டும் என்பதே முக்கியம். இதை விட்டுவிட்டு நீ அங்கே கூட்டணி சிக்கலை உருவாக்கி நாங்கள் போய் கூட்டணி விட்டு ரோட்டில் போய் நின்றோம்னா இதை கூட பேச முடியாது. இதை பேசினே நீ தூக்கி உள்ள ஓட்டுருவாங்க. அரசாங்கத்தை எடுத்து பேசுறியா? உனக்கெல்லாம் ரோடு தேவையா? உனக்கெல்லாம் சுடுகாட்டுக்கு பாதை தேவையா? ஏண்டா பைத்தியக்கார பயில நின்ற வர அப்படிதான் இருக்குது நாடு. சொல்லுங்க பிரதர். ஆனால் இது வந்து நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்ன இன்னும் என்ற ரெக்கார்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் ஏறக்குறைய 80 இடங்கள் இதுமாதிரி இருக்கு ரெக்கார்டு. 82 கணக்கு சொல்கிறேன். 82 இடங்களில் இதே மாதிரி பாதை இல்லாத, எங்கள் சுடுகாட்டுக்கு பாதை இல்லாத அவ்வளவு நிலை. இதை விட வேற என்ன சொல்லணும்? எல்லா டிவிலையும் போட்டாங்க, எல்லா பத்திரிகையும் வந்துடுச்சு. அப்போ அரசாங்கம் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறதா அப்படின்னு சங்கத்தமிழன் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஆனால் அவர் அதை கேட்கல. அவர் வம்பளுக்கிறாரு. அவருக்கு ஏதோ தனிப்பட்ட ஏதோ பிரச்சனை இருக்கும்போது அங்கே போய் வம்பளுத்துக்கிட்டு இருக்காரு. இதை கேட்க வேண்டியதானே? அவர் கேட்டிருக்காரா? ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அதுக்காக இது பண்ணியிருக்கிறாரா? ஏன் களத்தில் செயல்படலையா என்ன? அவர் ஸ்ட்ராட்டஜிங்க பாவங்க. அவர் எங்கே அதில் வம்பளுக்கு எங்கள் வழி எங்கள் பிரச்சனை எங்கேன்னு தெரியாது. உங்களுக்குலாம் வந்து ஒரு அதாவது ஒரு செய்தி உங்களை மாதிரி ஆட்களுக்குலாம் செய்தியா அவங்களுக்கு என்ன பாதை இல்லையா? பாதைலன்னா என்ன? நாங்கள் சுற்றி போகணும்னா இல்லை ஏன் பிறந்தேன் அந்த பூமியில் அவங்களாம் ஏன் அப்படி பிறந்தேன் அப்படின்னு நீங்களாம் சிந்திப்பீங்க. ஆனால் எங்களுக்கு வழி ஏங்க எவ்வளோ ஒரு கேவலம். செத்து போயிட்டேன், செத்தவனை வந்து அப்படியே கொண்டு போக முடியலைன்னா அதெல்லாம் வந்து என்னால் கற்பனை பண்ணியே பார்க்க முடியல. நானும் அந்த ஊரில் இருந்து நானே தற்கொலை பண்ணி தூக்கு போட்டு செத்துருப்பேன். ஏதோ பக்கத்தில் ஊரில் இருக்கிறனால நான் அதை பற்றி பேசியிருக்கிறேன். இப்போ மேலூருக்கும் மேலாவளவுக்கு நான் இருக்கிறது மேலூர், மேலாவளவுக்கு 3 கிலோமீட்டர் தான். 3 கிலோமீட்டர் அதுக்கு நான் அவ்வளோ பேசியிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தையோட மைய புள்ளி அந்த இடம் தான். என் கட்சி உருவான இடமே அந்த இடம் தான். அப்புறம் உங்கள் நம்ப முடியுது அப்படி ஒரு பிரச்சனை இருக்கான்னு? இதுதான் சுதந்திர இந்தியாவோட நிலைமை. ஒவ்வொரு ஊரில் இந்த பிரச்சனை இவ்வளவு நெருக்கடியில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வேங்க வெயில எவன்டான்னு கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. மேல் பாதிக்குள்ள உள்ளே போக முடியாம இருக்கு. மேல் பாதிக்குள்ள போக முடியுதா? லாக்கு போக முடியுதாங்க? முடியலை. இல்லை இப்போ வரைக்கும் வேங்க வெயில் விஷயமெல்லாம் பேசினாங்கல்ல, விஜய் பேசினார்ல,
பிரதர் இப்போ வம்பெடுத்து விட்றீங்க. விஜய் வந்து பேசிவிட்டாருன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு வருமா? நான் தெரியாமல் கேட்குறேன். விஜய்க்கு வேங்கவேலை பற்றி பேசிட்டாருன்னா உடனே வேங்கவேல் மக்கள் வந்து எல்லா பற்றி அப்போ அந்த பிரச்சனை நடக்கும்போது எங்கே போயிருந்தார்? அமெரிக்கா போயிருந்தாரா இல்லை லண்டன் போயிருந்தாரா? அப்போ அரசியலுக்கு வரணும். ஓ, அரசியல் வந்தால் ஒரு பேசுவீங்க. இப்போ அரசியல் நாளைக்கு இல்லை, நாளைக்கு வேறு எதுக்காக போயிட்டார், அப்போவே பேச மாட்டீங்களா? அப்படி இல்லை, மனிதன் எப்பயும் துடிக்கணும். நாங்களாம் துடிச்சுக்கிருக்கோம். அந்த நிகழ்வு நடந்ததுலேருந்து துடித்த தமிழகத்தில் ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள், போராடின கட்சி விடுதலை சிறுத்தைகள். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் இதை பற்றி மற்ற ஆள் வந்து பேசுகிறாங்க. அதே அவங்க எப்படி போகிறாங்கன்னா கடந்து தான் போகிறாங்க. அது ஒரு செய்தியாக போகிறாங்க. திமுகவை அடிக்கணும்னா விடுதலை சிறுத்தை கேவலப்படுத்தினா வேங்கவேல் என்னாச்சு? வேங்கவேல் என்னாச்சு? 1000 வேங்கவேல் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் வெளியில் வந்திருக்கு விடுதலை சிறுத்தைனால. அதாவது 1952 மதுரை மாவட்டத்தில் மேலூர் பக்கத்தில் ஒரு ஊரில் இதே மாதிரி கலந்துருக்கிறாங்கன்னு புரட்சி அம்பேத்கர் தொகுப்பு நம்பர் 9 இருக்குது. இதே புத்தி தான் அவங்களுக்கு. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு அடிக்கிறாங்க. இவ்வளோ குடும்பம் இருக்குங்க, இவ்வளோ கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் போயிட்டு இந்த தம்பியவே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கே பார்த்தாலும் ஆதவு ஆதவு ஆதவுன்னு. எங்கள் பிரச்சனை 1000 பிரச்சனை தீர்வு கொடுக்க போகிறது யாருன்னு எங்களுக்கே தெரியல. அந்த யுத்த காலத்தில் நாங்கள் நிற்கிறோம். அதனால் இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன். நாங்கள் வந்து இப்போ வந்து தனியாக வந்து இப்போ எங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்க. யாராவது ஒரு அமைப்பு எந்த கட்சியும் விடாதீங்க. நானே சொல்கிறேன்ல, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு விடுதலை சிறுத்தை கொடுக்குறோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயம் நாங்களே இளைஞர் எழுச்சி போய் தலைவர்கிட்ட பேசுவோம். கொடுக்குற எவனா ரெடியாக இருக்கானா சொல்லுங்க பிரதர். விஜய் சொன்னாரே சார். ஐயோ சாமிகளா, ஒரு பேசுகிற பேச்சப்பார். நானும் ஒரு படத்தை நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கரெக்டாக படம் வரப்போகுது கொஞ்ச நாளில். நானும் அடுத்த நாள் தான் சூப்பர் ஸ்டார்னு பேசுகிற மாதிரி இருக்குது கேள்வி. விஜயும் வரப்போகிறார் அப்படின்றது இது மாதிரி இருக்குது. விஜய் கொடுக்குறேன்னு சொன்னார்ல சார் மாநாட்டில். நானும் சினிமா படத்தை நடிச்சு என் படம் வரப்போகுது. அடுத்து வந்தமே சூப்பர் ஸ்டார் இடத்துக்கு நான் போயிடுவேன், இல்லை விஜய் இடத்துக்கு போயிடுவேன். அதுமாரி இருக்குது நீங்கள் கேட்குற கேள்வி. தம்பி இப்போ தாங்க ஸ்டெப்பு போட வந்திருக்கிறாரு. சினிமா படத்தில் ஸ்டெப்பாக போட்டு அரசியல் போட போகிறாரு. இது என்ன தெரியல. என்ன டான்ஸ் சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியரான்னு தெரியாது. நான் கேட்குறது திமுக அதிமுக. நான் எந்த வெறுப்பு உறுப்பு இல்லாமல் கேட்குறேன். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து கேட்குறேன். நீண்ட ஒரு 2000 ஆண்டு வழியிலிருந்து கேட்குறேன். அமைப்பாளர் புத்தகத்து புரட்சி அம்பேத்கருடைய தொடர்ச்சியாக இருக்கிற எழுச்சி தமிழுடைய கோட்பாட்டிலிருந்து நான் கேட்குறேன். யாராச்சும் கொடுங்கப்பா. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. நான் ஓப்பனாக கேட்குறேன்ல, ஓப்பன் டிக்ளேர் தானே பண்ணுறேன். ஏன் அதிமுக பற்றி பொதுக்குழுவை ஏதோ கூட்டினாங்களே சொல்ல வேண்டியதானே? விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம்னு. அதெல்லாம் எவனும் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னு தெரியும். எங்களுக்கு நேராக பேசும் நல்லா பேசுவாங்க. வாங்க வணக்கம் சொல்கிறவங்களையும் குறைச்சி, அது பின்னாடி வந்து சொல்லுவாங்க என்ன இவங்களை போய் தெரியாத என்ன சாதி என்ன தெரியாது சொல்கிறவங்களையும் குறைச்சி மதிப்பிடுறீங்க. பிரதர் திருப்பி என்ன டென்ஷன் ஆக்குறீங்க. அவர் நல்லா சொல்லட்டுங்க, முதல்வர் ஆகட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்போ வந்து பார்த்துக்குறோங்க அந்த மேட்டர். கரெக்டாக நான் கேட்குறது இப்போ நிகழ்காலத்தில் எக்ஸிக்யூஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி திமுகவு அடுத்து அதிமுகவு இருக்குது. இவங்க பிரகடனப்படுத்தணும். பிரகடனப்படுத்தினா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இது வந்து இன்னொன்று தெரிஞ்சு, இது வந்து பிச்சை கேட்கல, ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கேட்கல. நீங்கள் சமுதாயத்தை செய்கிற கடமை. தலைமுறையாக ஒடுக்கப்பட்ட மக்கள் போட்ட ஓட்டுலையா இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் சீட்டில் உட்காந்துருக்கிறீங்க. அப்புறம் நான் 2 பேரையும் தான் சொல்கிறேன். குறிப்பாக நான் இந்த கட்சி நான் சொல்லலை. இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு காலத்தில் தொடர் வெற்றி பெற்றதற்கு யார் காரணம்? தலித்து ஓட்டுக்கள். இன்று திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதுக்கும் தலித்து ஓட்டுக்கள். அது அவங்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன் தளபதி ஸ்டாலினே எங்கள் தலைவர் பக்கத்தில் சொன்னார்ல, நான் வெற்றி பெற்ற காரணம் என் அன்பு சகோதரர் எழுச்சி தமிழ் சொல்கிறார்ல. இனி வைக்கத்திற்கு அங்கே போய் போராடுறாருல, போராட்ட களத்தில் போய் நின்றார்ல. போராட்ட களம் எப்போ நடந்துச்சு? நூற்றாண்டுகளுக்கு முன்னால். அங்கே போய் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்கிறார்ல. அப்போ வைக்கத்தில் போய் போராடக்கூடிய, அதை பாராட்டக்கூடிய, அதற்கு வந்து ஒரு சிலை மாலை போட்டாங்கள்ல, சிறப்பு செய்யக்கூடிய தமிழக முதல்வர் மேல்பாதியிலையும் செய்யணும் அப்படின்னு நாங்கள் வந்து அன்பாக கேட்குறோமுங்க. நான் ஒன்றும் கோபமாக கூட கேட்கல. ஏன்னா மற்ற இப்போ உங்களை மாதிரி நெறியாளர்கள் என்னை வந்து ரொம்ப கேவலப்படுத்துறீங்களே, டக்குன்னு வந்து கேள்வி கேட்டுறீங்களே, மேல்பாதி என்னாச்சு, அங்கே போய் இது என்னாச்சு அதாச்சும் கேட்கும்போது எங்களால் பதில் சொல்ல முடியலங்க. பதில் சொல்லி மாற முடியலை. ஆதவ் இப்படி போனதில் விசிகாவுக்கு இழப்பா? 1000 ஆதவ் வருவாங்க போவாங்க. விடுதலை சிறுத்தைன்றது ஒரு விருட்சகமாக வளர்ந்திருக்கிற ஒரு மரம். அந்த மரத்தில் பல கிளிகள் வரலாம், பல புறாக்கள் வரலாம், பலர் இருந்தால் பலதை தின்னலாம், இல்லை பணம் இல்லாமல் இங்கே கூடு கட்டி வாழலாம். அதெல்லாம் பார்க்க முடியாது. நிறைய பேர் வந்து நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அதெல்லாம் லிஸ்ட் எடுத்தோன்னே பெரிய சிக்கலாயிப்புன்னு. தம்பி ஒரு அறிவாக இருந்திருக்காங்க. அந்த தம்பி செஞ்ச ஒரே தப்பு, அமைப்பை புத்தகம் படிக்கலைங்க. நான் நேரடியாக சொல்கிறேங்க. படிச்சிருந்தாருன்னா தெளிவாக இருந்திருப்பார். மறுபடியும் வாய்ப்பு இருக்கா வர்றதுக்கு? யார் புத்தகத்தை படித்தாருன்னா அறிவாளி ஆகிடலாம். அறிவாளி ஆகிட்டு கூட அடுத்து வந்து தலைவர் சந்திக்கலாம், அப்புறம் கருத்துக்கள் பேசலாம். வரவேற்பீங்களா? பிரதர், விடுதலை சிறுத்தைகள் என்பது கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரத்திற்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த போராட்ட களத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்போம். இது வந்து கான்செப்ட். கரெக்டாக இதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் அமைப்பாய்த்துள்ள புத்தகத்தை உள்வாங்கி அந்த பக்குவ மனப்பான்மைக்கு வரணும்ல. வராமல் இருந்தால் இப்போ என்ன விட திமுக எதிர்த்து பேசின ஆள் இருக்காங்களா? இவர் இன்னைக்கு பேசுகிறாருங்க.
நாங்களாம் அண்ணன் சொல்லுவோம், கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றும் சொல்லிட்டு தான். கோட்டை கொடியேற்றினா என்ன அர்த்தம்? அடுத்த முதல்வர் நாங்கள் பிரகடனப்படுத்தினோம். இன்னைக்கே பிரகடனப்படுத்தினா தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் வந்து 25 ஆண்டுகள் எங்கள் கட்சியை உருவாக்கிய வெள்ளி விழா மாநாட்டில் பிரகடனப்படுத்தப்பட்ட கோட்பாடு சொல்லிட்டு தானே இருக்கிறேன். அதை சொல்கிற விதத்தில் சொல்லியிருக்கணும். அப்போ சிக்கலை உருவாக்குற மாதிரி சொல்கிறனால தான் பிரச்சனை. அதனால் ஒழுங்காக படிக்க சொல்லுங்கள். உங்கள் நண்பராக இருந்தால் அந்த புத்தகத்தை நான் தர்றேன், கொடுத்து படிக்க சொல்லி நல்லா ஒரு தெளிவாக அடைஞ்சு இருந்தாருன்னா வரும் காலத்தை யார் தீர்மானிக்கிற? காலத்தை தீர்மானிக்கிற மனிதன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறானா? எனக்கு தெரியலப்பா. நான் அந்த அளவுக்குலாம் பெரிய ஆள்லாம் இல்லை. ஒருவேளை வந்து காலந்தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கும். நம்ம எதையுமே சொல்ல முடியாத அரசியல் அடுத்து என்ன நடக்கும்னு. ஆனாலும் அவர் செய்தது தவறு, குற்றம். இது விலகுனது அவரா? விலகினது இருக்கட்டும். உன்னை 6 மாதம் அமைதியாக இருக்கிறது தானே விளக்கணும். 6 மாதம் அமைதியாக வாயை வச்சுட்டு இருக்க வேண்டியதானே. அப்புறம் வாயை வச்சுட்டு உனக்கு தான் வாய் உயரமாக இருக்கிற ரைட்டு, வாயுமா நீளமாக இருக்கிறது, அதுக்கு தான் இந்த பிரச்சனை. நன்றி சார், உங்களோட நீங்கள் படுன்ற இடத்துல முக்கிய நன்றி. நன்றி, வணக்கம். பாலா யாருன்னு பாரு. வாத்தியார் தாங்கய்யா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எங்களுக்கு பீடிக்கே வழியில் குரு, பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே.